எஸ். குட் ஈவினிங் எவ்ரிஒன். ரொம்ப நாளாவே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்ப வரக்கூடிய எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே செக்ஷனல் டைமிங் அப்படின்னு முடிவாயிருச்சு. மேக்ஸிமம் 99.99% இல்லையா? ஏன்னா ஸ்டெனோகிராஃபர் மொதற்கொண்டு உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்ல தான் எக்ஸாம் வந்திருக்குன்ற பட்சத்துல, நமக்கு சிஜிஎல்லுமே செக்ஷனல் டைமிங் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். வந்துருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த செக்ஷனல் டைமிங்க்கு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத தான் மெயினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம விட இது ஒரு பெரிய சேஞ்ச். சும்மா பார்க்கறதுக்கு செக்ஷனல் டைமிங் ஒரு சின்ன சேஞ்ச் மாரி உங்களுக்கு தோணும். பட் ஒரு ஒரு 1 இயரா படிச்சுட்டு இருக்கக்கூடிய, ஒரு 1 1/2 இயரா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் எல்லாருமே, ஒரு டிஃபரண்டான மார்க் பேட்டர்ன்ல செட் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பாராடிஜிம் சேஞ்ச் ரைட்டா? ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சா இருக்க போகுது இந்த செக்ஷனல் டைமிங் அப்படின்றது. ஸோ அந்த வகையில எப்படி இது நம்ம அணுகுமுறை இதோடைய செக்ஷனல் டைமிங்கோட அணுகுமுறை எப்படி மாத்திக்கணும்? என்னென்ன மாரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க மெயினா பார்க்க போறோம். சரியா? ஸோ எஸ், மெயினா நம்பர்ஸ்ல பேசிருவோம். 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 நிமிஷம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன்ல 25 கொஸ்டின் இல்லையா? அப்ப ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட் மட்டுமே. தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட் தான் இருக்கு. அந்த 36 செகண்டுக்குள்ள அத நீங்க கொஸ்டின கரெக்ட்டா வாங்குனீங்கன்னா தான், உங்களால என்ன பண்ண முடியும்? 25 கொஸ்டினையும் பார்க்க முடியும். 25 கொஸ்டினையும் ஆன்ஸர் பண்ண முடியும். இது சில அ இதுல ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் மற்றும் ஜிகேலலாம். ரீசனிங் அண்ட் மேத்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்க போது. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்லையா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து 0.5 நெகட்டிவ் மார்க்கிங் 50 மார்க் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தெரியாத ஃப்ரெஷர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இந்த ஸ்லைட் 4 சப்ஜெக்ட் 15 நிமிஷம், ஒரு செக்ஷனுக்கு 25 கொஸ்டின், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க். சரியா? அப்ப அந்த வகையில இதுல ஓல்டுக்கும் நியூவுக்கும் என்ன பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ 60 நிமிஷம் குடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபுல் பேப்பருக்கு 60 நிமிஷம் குடுத்துக்கிட்டு இருந்த அந்த பேட்டர்ன்ல இப்ப ஃபிக்ஸடா 15 நிமிஷம்னு குடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எந்த செக்ஷனுக்கு வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் போடுறதோ, லாஸ்ட் போடுறதோ, மேத்ஸ் நடுவுல போய் போடுறதோ, ரீசனிங் கடைசியா போடுறதோ, எப்படி வேணாலும் உங்க ஆர்டருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செக்ஷனை மாத்தி மாத்தி பார்த்துக்கலாம். பட் இங்க ஒரு செக்ஷன் தொலைஞ்சிருச்சுன்னா 15 நிமிஷம் அந்த செக்ஷன்ல தான் இருக்கும். பக்கத்து செக்ஷனுக்குலாம் மாத்தி டைம்லாம் போக முடியாது. அதே மாதிரியே ஜிகேவ வந்து 5 நிமிஷம், இங்கிலீஷ வந்து ஒரு 6, 7 நிமிஷம் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய எல்லா டைமையும் மேத்ஸ் மற்றும் ரீசனிங்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஓல்டு பேட்டர்ன்ல. இனிமே அப்படி பண்ண முடியாது. எந்த ஒரு டைம் டிரான்ஸ்ஃபரும் இருக்காது. நீங்க ஜிகேக்கு டைம் முடிச்சுட்டு சும்மா உட்கார்ந்திருந்தாலுமே, உங்களுக்கு வந்து அடுத்ததுக்கு போறக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே தான் தானா என்ன ஆகும்? அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆக போகுது இல்லையா? ஸோ இங்க நம்மளுடைய பழைய பேட்டர்ன்ல நமக்கு புடிச்ச ஆர்டர்ல போயிட்டு இருந்தோமா, இப்ப இவங்க ரேண்டமான ஒரு ஆர்டர் குடுப்பாங்க. அந்த ஆர்டர்ல தான் நம்ம பழகணும். இந்த ஆர்டர் என்னன்றது அஃபிஷியலா நமக்கு இன்னும் தெரியல. செக்ஷனல் டெஸ்ட் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர் எல்லா எக்ஸாம்க்கும் ஒரே மாரியே வருதா? இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் வருதா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? அதெல்லாம் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த வகையில இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபிகல்ட் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்கிலீஷ் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு தெரியல. ஆனா யோசிச்சா ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க. அத சேவ் பண்ணி வச்சுட்டு கடைசியில 5 நிமிஷம் இருக்கிறப்ப கூட இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின உங்களால போட முடியும். இங்க அப்பலாம் நம்மளால பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின நீங்க போட்டா மட்டும் தான் உண்டு. சரியா? சோ சில செக்ஷனுக்கு நீங்க லைட்டா வெயிட் பண்ற மாரி இருக்கும். சில செக்ஷனுக்கு கண்ண மூடி கண்ண தொறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிரும். மெயினா இங்க உங்களுடைய ஃபேவரட் செக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சில பேர்லாம் ரீசனிங் எடுத்த உடனேவே சால்வ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா இங்க அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு மெயினா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே தெளிவா ஒரு பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் அப்படின்னா, இனிமே 4 சப்ஜெக்ட்டையும் பேலன்ஸ்டா படிக்கிறது மட்டும் தான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. இவ்வளவு நாள் நான் மேத்ஸ், ரீசனிங் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இனிமே அது 2 மட்டும் இருந்தா பத்தாது. கண்டிப்பா இங்கிலீஷோட ஜிஎஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த செக்ஷனல் டைமிங்ல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. சரிங்களா? ஏன்னா இங்க தான் டைம் அதிகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல. இப்ப இந்த செக்ஷனல் டைமிங்க சப்ஜெக்ட வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மெயினா என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபிளிப். பழைய டெக்னிக் என்னவா இருந்தது? ஜிகேல டைமை சேவ் பண்ணிட்டு மேக்ஸுக்கு போயிட்டு டைம் ஒதுக்குவோம். இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. எல்லா செக்ஷனுமே இப்போ ஒரு போர் மாதிரி ஆகி போயிருச்சு இல்லையா? மேக்ஸ் தான் இப்ப இருக்கிறதுலே கஷ்டமான செக்ஷனா மாறப்போகுது. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய
வரக்கூடிய சினாரியோவில் மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமான செக்ஷனாக மாறப்போகுது. ஸோ என்ன செக்ஷன் ஆர்டர்ன்றது இன்னும் அஃபிஷியலி எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணாத வகையில் ரேண்டமான செக்ஷன் ஆர்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஒரு ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டாக இது மாறி இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வகையில் இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா யார் மாறுறான்? இது வரைக்கும் கையை அறுத்துக்கிட்டு இருந்த ஜிகே மாற போறான். ஏன்னா இதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக மார்க் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த டயர் 1 அப்படி எக்ஸாம் அப்படின்றத கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொன்னதுதான், பேலன்ஸ்டா 4 சப்ஜெக்டையுமே நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரிங்களா? பேலன்ஸ்டா 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த செக்ஷனல் டைமிங்ல செக்ஷனல் டைமிங்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும் பட்சத்தில் இந்த செக்ஷனல் டைமிங் எந்த 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஈஸி? சப்ஜெக்டை ஈஸின்னு சொல்லலை, செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால இந்த 2 ஏரியாவும் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 0லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டண்டா மார்க் ஓடக்கூடிய ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், எரரு, சினானிம்ஸ், அதாவது ஒகேபுலரி பார்ட், அந்த ஒகேபுலரி பார்ட் எல்லாத்தையுமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு வாய்ஸ், நரேஷனு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் 9ல இருந்து இப்போ இங்க நான் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 0லேருந்து 4 நிமிஷம் ஒகேபு, 4லேருந்து 9 நிமிஷம் மீதி இருக்கக்கூடிய கிராமரு, 9லேருந்து 13 நிமிஷம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அல்லது க்ளோஸ் டெஸ்ட். மீதி லாஸ்டா 2 நிமிஷம் வேற ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்க, அட்டன் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னா டக்குன்னு அந்த 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? இதுதான் இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி. தாராளமா இந்த செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல கண்டிப்பா 23 கேள்விகள்லாம் அட்டன் பண்ண முடியும். இங்கிலீஷை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். 25 அட்டன் பண்ணாலே சூப்பர். சரிங்களா? 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்ப அடுத்து இந்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகே. சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது கஷ்டம்னாலும் இப்ப இருக்கக்கூடிய செக்ஷனல் டைமிங்ல ஜிகே ஒரு ஈஸியான சப்ஜெக்டா மாறிடும். 25 கொஸ்டினையுமே டக்கு 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 டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள தெரியும் தெரியாது, தெரியும் தெரியாது, தெரியும் தெரியாது, தெரியும் தெரியாது அப்படின்னு நீங்க பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல இதை முடிச்சிட்டீங்கன்னா பொறுமையா மீதி எதெல்லாம் நீங்க அன்சர்டைனா இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க ரீசெக் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி பிளைண்டா கெஸ் பண்ணாம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சரை போடலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 5 கொஸ்டின் எழுதுறீங்க, 4 கொஸ்டின் தப்பு வாங்குறீங்க, ஒரு கொஸ்டின் கரெக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த 5 கொஸ்டினுக்கு உங்களோட மார்க் 0 தான் இல்லையா? அதே மாதிரி 5 கொஸ்டின் எழுதுறீங்க, 2 கரெக்டா வாங்கி 3 தப்பா வாங்கினாலே பாசிட்டிவ்ல மார்க் போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்கிங்க்கு ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் ரொம்ப பிளைண்டா இல்லாம அட்லீஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக்ல நீங்க ஜிஎஸ்ல என்ன பண்ணலாம்? இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். சரியா? அது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜிஎஸ்ல இங்க 22 to 25 போட்டிருக்கேன். பட் 20+ போச்சு அப்படின்னாலே சூப்பரான ஒரு விஷயம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷனல் டைமிங்ல. ரீசனிங் மீடியம்ல போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரீசனிங்கோட டைம் கன்ஸ்ட்ரைன்ட். பட் ரீசனிங்க்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடிலாம். பட் இங்க 15ன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க இல்லையா? அந்த 15 அப்படின்றது தான் இதை மீடியம் ஆக்குறதுக்கு மெயினான பாயிண்ட். இதுல பார்த்தோன்னே ஆன்சர் வர மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நீங்க போட்டு போயிடணும். சரிங்களா? பார்த்தோன்னே ஆன்சர் வரக்கூடிய அனாலஜிஸ், நம்பர் சீரிஸ், ஏதாவது ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் வருதுனாலோ இல்ல கோடிங் டிகோடிங்ல பார்த்தோன்னே ஆன்சர் வருதுனாலோ டப்பு 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 டப்புன்னு நீங்க போட்டு போயிடணும். அடுத்த செக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பிளட் ரிலேஷன், டைரக்ஷனு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இது அப்ரோச் பண்ணலாம். எடுத்தோனேவே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனையோ பசிலையோ வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. பசில் ஆப்ஷன் தெரிஞ்சது டக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே. இல்லை இந்த ரிலேஷன்லாம் பண்ண சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான பசிலெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துலையுமே நீங்க ப்ராப்பரா பார்த்தோன்னே ஆன்சர் வர கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து மேக்ஸ்ன்னு எடுத்துக்கும் பட்சத்தில் இங்கதான் மெயின் ஏரியா. சிவப்பு கலர்ல மாத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். ஒரு கொஸ்டினுக்கு இருக்க போறது 36 செகண்ட். கரெக்டா? இந்த 36 செகண்ட்ல நம்மளால மேக்ஸ் போட முடியுமா அப்படின்றதா இந்த இடத்துல நம்மளோட கேள்வி. எவ்வளவோ நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப காலமாவே மேக்ஸை மனப்பாடம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அது எப்படி சார் மேக்ஸை மனப்பாடம் பண்றது? ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே வரதுனால இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டா இந்த ஆன்சர் இப்படிதான் வரும் அப்படின்றத கொண்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடறாங்க. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் வரலனாலும் அந்த மெத்தடை மனப்பாடம் பண்ணி தான் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் எழுத கத்துக்கிறாங்க. நம்மளுமே இந்த இடத்துல அதை தான் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ ரொம்பவே முக்கியமான பாயிண்டா இது அமையுது. சரியா? அந்த வகையில மேக்ஸ்ல எடுத்தோடனே ஃபாஸ்டான சாப்டர்ஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோலாம் போட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஃபார்முலா பேஸ்ட தைய வைக்கலாம். லாஸ்டா தான் எங்க போகணும்? ஜாமெட்ரி, மென்சுரேஷனுக்குலாம் போகணும். சரிங்களா? ஸ்டெப் அதிகமா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்க லாஸ்டா போறது தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்டிங். சரிங்களா? இந்த இடத்துல மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே இந்த 4 சப்ஜெக்டுக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியாவை நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஐடியா. வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தாலுமே இந்த வீடியோக்கு கீழே தாராளமா என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த வகையில இதுல ஹார்டா இருக்கக்கூடிய மேக்ஸை பத்தி பேசுவோம். உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் ஏரியாவா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். உங்களால தாராளமா இந்த டைமுக்குள்ள சால்வ் பண்ணிட முடியும். ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே இதே கதை தான். அடுத்து போக தான் டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் டிஸ்டன்ஸ், நம்பர் சிஸ்டம், HCF, LCM, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரிக்கெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சமா டைம் என்ன ஆக போகுது? அதிகமாக போகுது. ஜாமெட்ரிலாம் கண்டிப்பா 1 நிமிஷமா தான் ஆகும் சம்ம சால்வ் பண்ண, இல்லையா? ஜாமெட்ரி, மென்சுரேஷன்லாம். டிஐயுமே அதே கதை தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்தா கேர்ஃபுல்லா உங்களுக்கு போட தெரிஞ்சா, உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான டைப்பா இருந்தா மட்டும் இதுல கை வைங்க. இல்லைன்னா ஸ்கிப்பு கொடுத்துட்டு கடைசியா டைம் இருக்கும் பட்சத்துல மேக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா தனியா எடுத்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில கோல்டன் ரூல் சொல்லித்தரேன். கண்டிப்பா 20, 30, அதாவது ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் படிச்சிருக்கணும். சரிங்களா? 30 வரைக்கும் ஸ்கொயர்ஸ், 20 வரைக்கும் கியூப்ஸ் படிச்சுக்கோங்க. சரியா? இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸை வச்சு தான் இனிமே நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். நம்பர் சீரீஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட்டு பழகுங்க. அந்த அப்படி பழக தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வரும், இல்லையா? எதுக்கு கீழே டிவைட் ஆகும் அப்படின்றது முதல்ல டேபிள்ஸ், டேபிள்ஸ் 20 டேபிள்ஸ் வரைக்கும், ஸ்கொயர்ஸ் வந்து 30 வரைக்கும். டேபிள்ஸை படிக்க சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். 17 டேபிள், 16 டேபிள், 19 டேபிள், இதெல்லாம் நல்லா படிச்சு வைங்க. ஒரு நம்பர் 17ஆல டிவைட் ஆகுமா இல்லையா நாங்கள் உட்காந்து டிவிஷன் போட்டுட்டு இருக்கிறதுலாம் நம்ம இப்போ டைம் கிடையாது. அப்போ டேபிள்ஸ் 20 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூப்ஸ் வந்து அதே மாதிரி 20 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 40 செகண்டுக்குள்ள நீங்கள் ஒரு கொஸ்டினை போட்டே ஆகணும். சிம்பிளாக சொல்கிறேன், 3 லைனுக்கு மேலே ஒரு கொஸ்டின் இருக்கா, எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணிடுங்க. 3 லைனை படித்து நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்குலாம் அங்கே டைம் இருக்காது. கரெக்டாக? ஜாமெட்ரியில் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஜாமெட்ரி டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக், இல்லையா? ஸோ அடுத்து ஜாமெட்ரின்னு இல்லை, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், இது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரைட்டா? அடுத்து ரஃப் ஒர்க் வந்து 2 ஸ்டெப்புக்கு மேலே போகக்கூடிய சம்மா இருக்கும் பட்சத்தில் யோசிங்க, டைமுக்குள்ள அதை போட முடியுமான்ட்டு. 2 ஸ்டெப்ல முடிக்கிறீங்கன்னா டக்குன்னு நீங்க போட்டுடலாம். ரைட்டா? ஸோ அட்டன் பண்றது கண்டிப்பா 18+ நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். 22 வரைக்கும் போறது புத்திசாலித்தனம். அக்யூரசி மெயின்டைன் பண்ண பாருங்க. சும்மா பேருக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றது ஒரு ப்ராப்பரான அப்ரோச் கிடையாது. சரியா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் போகுதா, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. 3 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியலையா, அதை பத்தி கவலையே படாதீங்க. சரியா? அவங்களுக்கு தெரியல, அதுக்கு டைம் இல்லை, நம்ம பண்ணல. மெயினா அரித்மெட்டிக் டாபிக்ஸ்ல கொஞ்சம் தரவாய்க்க பாருங்க. அட்வான்ஸுமே சம்டைம் இப்பெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் வருதுதான். இப்போ x+1/x அந்த மாதிரி டைப்லாம் வந்தால் நமக்கு எழுத தெரிஞ்சிடும் அல்ஜிப்ரால. இல்லை ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப்பு போகுது, அது நீங்கள் டிரைவ் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும், இல்லையா? இப்போ ஹைட் அண்ட் டிஸ்ட்லாம் நம்ம ட்ரிப்ளெட்ஸை வச்சு சம்மு போடுவோம். அந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்தால் நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி தான் போட முடியுது, இல்லை வந்து 2-3 கால்குலேஷன் எடுத்து தான் போட முடியுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதை வந்து ஸ்கிப் பண்ண யோசிக்கணும். இப்போ மென்சுரேஷனே எடுத்துப்போம். ஒரு ஃபிகர்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஃபிகருக்கு அதை வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். இதான் மேக்ஸ் அப்ரோச் பண்றதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் பிளான். சரியா? ஸோ எஸ், என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படும். மெயினாக எல்லா ஃபார்முலா, டேபிள், ஸ்கொயரு, ஃப்ராக்ஷன் வேல்யூ, ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கணும். வொக்காபுலரி நல்லா படித்து வச்சுக்கோங்க. டெய்லி புது வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேவுமே இனிமேல் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஜிகேல நமக்கு மார்க் வேணும், ரொம்ப அதிகமான மார்க் வேணும்.
ரீசனிங் எல்லா சாப்டரையும் நீங்க பழகுங்க, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதாண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெய்லி ஒரு மேக்ஸ் செக்ஷனல் டெஸ்ட், ஒரு ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் போட்டிருக்கணும். இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னையிலேருந்தே பண்ணாலுமே புத்திசாலித்தனம் தான். சரிங்களா? எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னே தெரில. நான் ஏற்கனவே எல்லா சிலபஸையும் படித்து முடிச்சிட்டேன்றவங்க டெய்லி வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் போட்டே இருக்கணும். இல்லை சார் நான் மேக்ஸ் இன்னும் படிக்கல அப்படின்னா ரீசனிங்காவது டெய்லி என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் இதுக்கப்புறம் போட்டே இருக்கணும். வீக்லி ஒரு ஃபுல் மார்க். இந்த ஃபுல் மார்க் அப்படின்றப்ப புது பேட்டர்ன், நியூ பேட்டர்ன்ல வீக்லி ஒரு ஃபுல் மார்க் போட பாருங்க. அடுத்து அப்படியே போகும் பட்சத்தில் நீ ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் கொஞ்சம் இந்த 15 மினிட்ஸ் இருக்கக்கூடிய டைமிங்ல ரீசனிங் ஒரு 13 மினிட்ஸ்ல முடிக்க பாருங்க. ஜிகேவை வந்து 7 மினிட்ஸ்ல முடிக்க பாருங்க. இங்கிலீஷை வந்து ஒரு 14 to 13 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க பாருங்க. அப்பனா தான் நீங்க அந்த டெஸ்ட்ல அதை முடிக்க தான் இந்த 2 மினிட்ஸை மீதி இங்க இருக்கக்கூடிய 8 மினிட்ஸை இங்க இருக்கக்கூடிய 2 மினிட்ஸ்லாம் அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அதர் கொஸ்டின்ஸ் யோசிக்கிறதுக்கு உதவும். அப்ப இதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் இதை நீங்க பார்க்கலாம். சரியா? மேக்ஸ் டெய்லியும் போடுறது, இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்க, செகண்ட் ஸ்டேஜ் வரீங்க அப்படின்னா ஒரு 30 டேஸ் கழிச்சு வரீங்கன்னா மேக்ஸ் டெய்லியும் 15 கொஸ்டின்ஸ் ஆகுது போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் நமக்கு எதுல ஸ்பீடு வருது எதுல வரலன்னு தெரியும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்க 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் போடலாம். மார்க் டெஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெய்லி டெஸ்ட் போடுறீங்கல்ல, இந்த டெய்லி டெஸ்ட்ல எதுல டைம் கன்சியூமிங் அதிகமா இருக்கு, அதை நீங்க குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சொல்றது புரியுதா? எந்த டாபிக்ல டைம் நீங்க அதிகமா கன்சியூம் பண்றீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா இந்த 25 கொஸ்டின் 10 நிமிஷத்துல போட்டா மட்டும் பத்தாது. ஏன் இதை நம்ம போடல, ஏன் இதுக்கு நமக்கு டைம் எடுத்தது, இதை விட அவங்க எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க அந்த மார்க்ல அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கணும். அண்ட் லாஸ்டா தான் எக்ஸாம் கண்டிஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். எக்ஸாம்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரியே டெய்லியும் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். கரெக்டா 60 நாள் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும், இன்னையிலேருந்து 60 நாள் கழிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே 1ஆம் தேதியே எடுத்துப்போம், ஜூன் விட்டுருவோம். ஜூலை 1ஆம் தேதியில இருந்து டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இது மே மாசம், இது ஜூன் மாசம், இது ஜூலை மாசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத போட ஆரம்பிக்கணும். டெய்லி என்ன பண்ணணும், ரிவ்யூ ப்ராப்பரா பார்க்கணும். எங்க டைம் அதிகமாகுது, என்ன பண்ணுது அப்படின்றத ரிவ்யூவை ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிங்க. சரியா? இதான் ஒரு 90 டே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. பட் இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு தெளிவான வீடியோவில் இந்த 90 டே ப்ரிப்பரேஷன் ரோட் மேப் உங்களுக்கு ப்ராப்பரா போட்டு தரேன். பட் இப்போதைக்கு இதை நீங்க ஒரு பேசிக்கா வச்சுக்கோங்க. மேபி அடுத்த வீடியோவில் கூட அந்த 90 டே ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், அடுத்து சிஜிஎலுக்கு என்ன பண்ணலாம், ஜூலை 1 வந்து டார்கெட்டா வச்சு நம்ம பண்றோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். சரியா? அதுவும் டாப்பிக்கோட இந்தந்த டாப்பிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் தெளிவான விளக்கங்களோட அடுத்த ஒரு பிளானிங்க்கு வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ எஸ், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். இந்த செக்ஷனல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெய்லி ஒரு 15 மினிட் டைமர் போட்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும். மேக்ஸில் ஈஸி டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பார்க்கணும். தெரியாத டாபிக் என்ன பண்ணிடணும், விடுறது பெரிய விஷயம் கிடையாது இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் 20 வரைக்கும் படிச்சிருக்கணும், ஸ்கொயர்ஸ் 30 வரைக்கும், கியூப்ஸ் 20 வரைக்கும் படிச்சுக்கணும். ஜிகேவை இன்ஸ்டன்டா சால்வ் பண்ண கத்துக்கோங்க. அப்பனா தான் அடுத்தடுத்து யோசிக்க டைம் வரும். ஒரு கொஸ்டின்லேயே டைம் இருக்குன்னு அதிக டைம் எடுத்துடாதீங்க. 15 நிமிஷம் ஓடி போறதே தெரியாது. சரியா? அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எக்ஸாம் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கணும். இது 60வது நாளுக்கு அப்புறம். லாக் ஷீட், எல்லா மார்க் முடிச்சதுக்கு அப்புறமும் லாக் ஷீட், எதுல தப்பு விட்டோம் எதுல கரெக்ட் வாங்கணும் அப்படின்னு லாக் ஷீட் மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லியுமே நம்ம ஜிகே படிக்க வேண்டியது ஒரு ப்ரியாரிட்டி ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ்ல டெய்லி 30 மினிட்ஸ் ஜிகே படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பாகி போயிடுச்சு இனிமேல். சரியா? ரேண்டமா கெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரேண்டம் கெஸ்ஸஸ் தேவையில்ல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2வது 3வது கொஸ்டின்லேயே வருதுன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு கடைசியில படிங்க. ஜாமெண்ட்ரி, அட்வான்ஸ் மேக்ஸஸை கொஞ்சம் கடைசியா பார்க்க ஆரம்பிங்க. 60 மினிட்ஸ் ஃபார்மெட்டை இதுக்கப்புறம் தொடாதீங்க, அது வராது. சரியா? எந்த செக்ஷனையுமே ப்ரிப்பரேஷன் அப்போ ஸ்கிப் பண்ணக்கூடாது. 4 சப்ஜெக்டையும் படிக்கணும். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்ல நம்பி போகக்கூடாது. சரியா? அதே மாதிரியே ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்டுக்கு மேலே எடுத்துக்க கூடாது, அது மேக்ஸாக இருந்தாலுமே. அண்ட் ஆப்வியஸ்லி ஜிகேல சும்மா பிளைன் கேசஸ்ல கொஸ்டினை போடாதீங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்ப அதிகமாலாம் சொல்லலை. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60ன்னு யோசித்தேன். பட் 60 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஒரு சேஃப் அட்டம்ப்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 70 to 80 கொஸ்டின் வச்சுக்கலாம். சரிங்களா?
ஒரு 70 to 80 கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம். மினிமம் 70யாவது அட்டன் பண்ணியிருக்கணும். 80 அப்படின்னா வெரி குட். 80 அப்படின்றது வெரி குட். ஸோ இந்த அட்டம்ப்ட் கொடுக்கறதே இப்போ நமக்கு பெரிய டார்கெட் ஆகி போயிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாம் 90 கிட்ட போயிட்டு இருந்துச்சு அட்டம்ப்ட் இல்லையா? இப்ப இந்த அட்டம்ப்ட் 70ன்ற அட்டம்ப்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே 70 அட்டம்ப்ட் 95 பிளஸ் அக்யூரசி நமக்கு இருந்ததுனாலே நமக்கு இந்த தடவை சான்ஸ் அதிகம் கிளியர் பண்றதுக்கு. கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். சரிங்களா? கட் ஆஃப் ஓப்பனாவே பேசணும் அப்படின்னா 150க்கு கீழே வரதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. 140க்கு கீழே வரதுக்கு ஒரு 75% சான்ஸ் இருக்கு. 130க்கு கீழே வர்றதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதனால கட் ஆஃப் இந்த தடவை கம்மியாகும் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் தடவை இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி ஆகி போயிருச்சு இல்லையா? ஏற்கனவே படிச்சவங்களுக்கும் இப்போ புதுசா படிக்கிறவங்களுக்கும் அவங்களுமே பேசிக்கை சீக்கிரமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே படிச்சவங்களோட லெவலுக்கு போயிடுவாங்க இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் தான், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் படிச்சுட்டு நீங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. படிக்கிறப்பவே ஜிஎஸ்ஸை நல்லா படிச்சுக்கணும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜிகே எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது கடமையாக மாறிவிட்டது. அதுக்கேற்ற மாதிரி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக டெய்லி ஜிஎஸ் வீடியோஸ் உங்களுக்கு இங்கே போக போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், செக்ஷனல் டைமரை வந்து ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஐயோ போச்சேன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ இது புதுசு அப்படிங்கிறதுனால அவங்களோட ஈக்குவல் பண்ணிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காம மார்க் டெஸ்ட் போடுங்க. டெய்லி அதை அனலைஸ் பண்ணுங்க, ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்க. 4 செக்ஷன்ஸையுமே ப்ராப்பராக படிங்க. டெய்லி 15 நிமிஷம் டைமர் வச்சு மேக்ஸை போட்டே இருங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் இன்னும் நான் படித்து முடிக்கலன்னு நினச்சிங்கன்னா ரீசனிங் ஆகுது, அந்த 15 மினிட் டைமர் வச்ச டெஸ்ட்டை டெய்லி 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 போட்டே இருங்க. சரியா? ஸோ பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. சரி, ரொம்ப சிம்பிள்ரா. இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரப்போ தான் நிறைய பேர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டு ஓகே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கான், இந்த சேஞ்சில் நம்ம அடாப்ட் ஆகி சீக்கிரம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு வெறி கொண்டு படிப்பாங்க. ஐயோ எனக்கு ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க. நடந்துருச்சு, அதை நான் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு படிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டாம், நல்லா படிங்க. கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். மேக்ஸிமம் வரக்கூடிய நாட்களில் 4 சப்ஜெக்டையுமே ப்ராப்பராக யூடியூப்பில் கொண்டு போக பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே 4 சப்ஜெக்ட் போகலனாலும் கண்டிப்பாக ஜிஎஸ் ஆனது சிஜிஎலுக்கு ப்ராப்பராக கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ தைரியமாக படிங்க. என்னென்ன படிக்கணுன்றதை யூடியூப்லேயே நான் எல்லாத்தையும் உங்கள் கூட என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இதை பற்றின ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். See you all. டாட்டா, பை பாய்.